விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா. என்னே ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா. என்னே ஆனந்தம், நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். அவ தேடி ஓடி வந்த அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் சிறிது நேரம் எடுத்துக்கொள்ள முடியும். பிசாசு எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை புரட்டி சொல்லக்கூடியவனாக இருக்கிறார். இதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அப்படிதான் தேவன். பிசாசுக்கு தெரியும். இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படிதான் தெரியும். இல்லையே, இதைத்தான் இங்க பிசாசு ஆண்டவரிடத்துல நீ தேவனுடைய குமாரனானால், நீ பரலோகத்திலிருந்து வந்த கடவுளுடைய குமாரனா இருந்தா சொல்லுங்க ஆமே. இது அப்பங்களாக இது நமக்கு வைக்கிற சவால், சேலஞ்ச். எங்க நீ இதை செஞ்சு காட்டு பார்ப்போம், எங்க நீ இதை நிரூபிச்சு காட்டு பார்ப்போம்.
அது என்னதுதான் நம்மளை கீழ்ப்படிய வைக்கிறது பிசாசு பண்ற வேலை. ட்ராப்னு சொல்லுவோம், ட்ராப். அதனாலதான் ஒரு மனுஷன் பெருமையில தேவன் பிரியப்படுகிறதே இல்லை. நான் இதை சாதிக்க முடியும்னு சொன்ன மனிதர்கள் யாரையாவது ஆண்டவர் பிரியப்பட்டாருன்னு பைபிள் காட்டுங்க. நான் இதை சாதிப்பேன்னு போன மனுஷன் ஒரு மனுஷன் மேல ஆண்டவர் பிரியம் வச்சிருக்கிறாரான்னு பாருங்க. பிரியம் வைக்கிறது இல்லை. கிளியோட கூட ஆண்டவர் சொல்ற 10,000 பேரை கூட்டிட்டு போறான். அவர் கூட தண்ணியை குடிக்க பள்ளத்தாக்குல இறக்குறார். பள்ளத்தாக்குல இறக்கு தண்ணி குடிக்கிறது. நாய் மாதிரி தண்ணியை நக்கி குடிக்கிறான் பாரு. அவன் தனியா நிறுத்து. வெறும் 300 பேர் தான் தேடுறான். அவன் தனியா நிறுத்துவான். பாக்கி பேர் அப்புறம் வீட்டுக்கு போச்சு வடிகட்டுற. இந்த 300 பேரை வச்சு பட்டயத்தினால நான் யுத்தத்துல ஜெயம் கொடுக்க போறது இல்ல. மண்பானை தூக்கு. இந்த 300 பேர் நக்கி குடித்த 300 பேர் மண்பானை தூக்கியாச்சு. அதுக்குள்ள ஒரு விளக்க பத்து வச்சாச்சு. பீப்பி உதற்கு எக்கால வச்சுக்கிட்டேன். போய் சுத்தி நில்லுங்க. ஆண்டவர் சண்டைக்குள்ள போறோம். கத்தி வேலை ஈட்டியெல்லாம் காணுமே, அதெல்லாம் வேண்டாம். நாளைக்கு நான் ஜெயிச்சேன்னு நீ நெஞ்ச நிமித்துவ, அதெல்லாம் வேண்டாம். நீ போய் நின்று. ஒரு சத்தம் உண்டாகும். கிதியோன் சொல்றாரு, சத்தம் உண்டாகும். கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் சொல்லும் போது திடீர்னு பானையை போட்டு உட. நான் ஜனங்கள் திட்டு எதிரிகள் செத்து மடியுது. ஒருத்தன் வெட்டிட்டு சாகுறான். இந்த போய் 300 பேர் சும்மா தான் நிக்கிறான். கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். உங்கள் ஆண்டவர் யுத்தத்துல ஜெயம் கொடுத்தது கீழ்ப்படிதலை கொண்டு. எத்தனை பேர் கவனிக்காம? இன்னைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிற மனிதர் மட்டும்தான் மேல மேல போயிட்டே இருப்பாங்க. அவர் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கு. பட்டயத்தை கொண்டெல்லாம் அவர் ரட்சிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரியம் கிடையாது. வேதத்துல வாசிக்கிறோம், நீ தேவகுமாரன்னா இந்த கல்ல அப்பமாக்கும்படி சொல்லுங்க. அவருக்கு சொல்ல முடியும். ஆண்டவர் கீழ்ப்படியல. சொல்லுங்க இல்லையா? அது மட்டுமல்ல, இந்த முழு காரியத்தை நம்ம வாசிப்போமானால் ஒரு 3வது ஒரு குறிப்பு இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை அறிஞ்சிருக்கணும். நிமிந்து பாருங்க. சொல்லுங்க. பைபிள் படிங்க, சத்தியத்தை படிக்க. ஒரு நோட்டை வச்சு எழுதிட்டு வாங்க. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நீங்க பாவத்துக்கு போகாதபடி அதுதான் உங்களுக்கு செக்யூரிட்டி. நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சொல்லுங்க. ஒருத்தன் பாவம் செய்யறான்னா அவனுடைய இருதயத்துல தேவ வார்த்தை இல்லை. எப்பொழுதுமே பிசாசு வசனத்தை புரட்டும். பைபிளை படித்தீர்களானா இயேசு கிறிஸ்துவிடத்துல பிசாசு வசனத்தை கொண்டு வந்து தான் பேசும். கவனிக்கல. சொல்லுவாமே. சில பேர் சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் இந்த வசனத்தை தானே சொன்னாங்க, அந்த பாஸ்டர் இந்த வசனத்தை தானே சொன்னாங்க. குழப்பப்படுற மனுஷனை ஒன்று செய்யுங்க. கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது, வசனத்தை கொண்டுதான் விசுவாசியை பிசாசு கவுக்கிறது வேலை செய்யும். புரியுதுங்களா? இல்ல பாஸ்டர், கள்ள உபதேசியை கொண்டு வந்து ஆண்டவரை விட்டு ஜனத்தை பிரிக்கிறதா பிசாசுடைய தந்திரம். இயேசு கிறிஸ்துவிடத்துல வசனத்தை கொண்டு வந்துதான் பிசாசு பேசுறான். நீ தேவகுமாரன்னா சொல்லுவாமே, கல்ல அப்பமா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசே மனுஷன் அப்பத்தினால கிடையாது. கவனிக்கல. சொல்லுவாமே. மனுஷன் அப்பத்துல நம்பிக்கை வைக்கிறது. நமக்கு அது ஒரு வார்த்தை. அது வேற ரூபத்துல வரும். இந்த அவிசுவாசியை கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சம் நிறைய பொண்ணு பொருள் கிடைக்கும், நீ கொஞ்சம் முன்னேறிடலாம். வேற ரூபத்துல வருது. இந்த கல்ல அப்பமாப்படி சொல்றோம். ஆண்டவர் சொல்றான், சாஸ்திரம் கீழ்ப்படியில் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில ஒரு வார்த்தை வரும், அதுல பிழைப்பான். சொல்லுங்க. எங்க எழுதி இருக்கிறதே என்றார். அடுத்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் நிறுத்தி, அதுக்கு 2வது தான், நீ விசுவாசியா இருந்தா இதை செய்ய பார்ப்போம், நீ பாஸ்டரா இருந்தா இதை செய்ய பார்ப்போம், நீ தேவகுமாரனா இருந்தா இதை செய்ய பார்ப்போம். சொல்லுங்க. ஆமென். 2வது நீ குதி. பாதம் கல்வி விடாதபடி தாங்குவார்கள். கவனிங்க. பிசாசுக்கு நல்ல வசனம் தெரியும். வசனத்தை வைத்து தான் நம்ம ஆண்டவரை விட்டு வழி விலக பேய் பண்ணணும். வசனத்தை கொண்டுதான் நம்மளை வழி விலகும். தாளபதி ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லுங்க. ஆமென். 2 வித்தியாசம் இருக்கு. உன் கால் இடர் போது கர்த்தர் தாங்குவார், அது வேற. பரீட்சை பார்க்கும் போது தாங்க மாட்டார். கால் இடருது, கர்த்தர் தாங்க. நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம். ஐயா சொன்னார், தண்ணீர் நிறைந்த ஒரு மேட்ல ஏறி போனேன், கால் வலிக்கிடுச்சு, திடீர்னு விழுந்தேன், முதுகெல்லாம் வலி, நல்ல வேலை தலை அடிபடல. கால் சறுக்கும் போது ஆண்டவர் நம்மளை தாங்குறது வேற. சொல்லுங்க. நீ தேவனை பரீட்சை பார்க்கிறது வேற.
ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, வாசிக்க பார்ப்போம். 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், வாசிக்க. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய ஆண்டவரே பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்று சொல்லுங்க. ஆண்டவர் கடவுளுடைய வார்த்தையை சிறு வயதில் அறிந்தவராக இருந்தார். நம்முடைய பிள்ளைகள் பைபிள் படிக்க ஒரு நோட் வச்சு பைபிள் படிக்க எழுதுங்க. எங்க வீட்டில் ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் இருக்கு, டிவி இருக்கு. எப்ப சொல்லுனாலும் அது வசனம் பேசிட்டே இருக்கும். வசனத்தை மார்க்கில் இருந்துச்சுன்னா அது வசனம் சொல்லிட்டே படிக்கிறது போல நம்முடைய இருதயத்தில் கடவுளுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அதுதான் சாசி ஜெயிக்கக்கூடிய வல்லமையுள்ளதா இருக்கிறது. மூணாவதாக 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், வாசிங்க. மறுபடியும் ஏன் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்னா, மறுபடியும் நம்ம சோதிக்கப்படுவோம். எதுக்காகனா, தேவனுக்கு விரோதமா நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு பிசாசு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. கர்த்தருடைய பிள்ளையை கவனிங்க. ஆண்டவருக்கு விரோதமா நம்மளை கொண்டு போறதுக்கு பிசாசு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இயேசு கிறிஸ்துவிடத்துல 3வது ஒரு சோதனை, இது பணத்தை காட்டுற வேலை. ஒரு தச்சனுடைய குமாரனா இருக்கிறார். அவருக்கு உலகத்தின் ராஜ்யங்களையும் மகிமையும் ஐஸ்வர்யத்தையும் காட்டுறது. வசனத்தை வாசிப்போம். உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நிமிந்து பாருங்க. முடிச்சிடும். அவருக்கு தெரியாது அவர்கிட்ட போய் பிசாசு காட்டணுமா? நாம் புரிந்து கொள்கிறோம். அவர் மனுஷகுமாரனாகவே இருந்தார். இயேசு கிறிஸ்து தனக்காக ஒரு அற்புதத்தையும் செய்தார். 5 அப்பம் 2 மீனை தனக்காக செய்தார். ஜனங்கள் தான் அவருக்கு காணிக்கை கொடுத்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், அவருக்கு பின் சென்ற ஸ்திரீகள் காணிக்கைகளால் அவருக்கு கொடுத்தார். தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்த ஸ்திரீகள் அவருக்கு பின் சென்றார்கள். வசனம் சொல்லுங்க. தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்த ஸ்திரீகள் அவருக்கு பின் சென்றார்கள். அவருக்கு அவருடைய 12 சீடர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து கொள்ளவே இல்லை. ஜனங்கள் காணிக்கையாக கொண்டு வந்து கொடுத்தார். அந்த பணத்தை எல்லாம் நிர்வாகம் பண்ணது யூதாஸ். அதை நீ வச்சு அதுலயும் ஆண்டவர் அநேக நேரம் தருத்தவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். சொல்லுவாமே, தன்னுடைய சாப்பாட்டுக்கு ஒரு அற்புதம் செய்யல. கல் அவர் அப்பமாக்கல. 5 அப்பம் 2 மீன் அவர் ஒருபோதும் செய்ததே இல்லை. பிதாவாகிய தேவன் தனக்கு கொடுக்கிறதை அவர் சார்ந்திருந்தார். அவரை நேசித்து அவர் மேல விசுவாசம் வைத்த ஸ்திரீகள் பின்னர் போய் அவருக்கு கொடுத்தார்கள். அதை யூதாஸ் நிர்வாகம் பண்ண சாப்பாட்டுக்கு எளியவர்கள் கவனிக்கிற. சொல்லுங்க, கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது, உலகத்துடைய ராஜ்யத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் பிசாசு அவருக்கு காண்பித்து, சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய பேர் விழுந்திருக்கிறாங்க. விசுவாசிகளும் சரி, பாஸ்டரும் சரி. ஒரு தப்பான வழியில ஒரு பணம் வருதுன்னா அதுக்கு சாயாதீங்க. நிச்சயமா அவருடைய கடைசி காலத்துல இருக்கான அது ஆண்டவர் அந்த பூமியில சரி கட்டணும். ஒரு விசுவாசியுடைய பணம் வந்து நீங்க கொடுக்கறது வாங்கலாம். இருக்கலாம், ஒரு இடம் வாங்கி கொடுக்கறது, ஒரு வீடு கட்டி கொடுக்கறது, அல்லது வித்து கொடுக்கறது, வாங்கி கொடுக்க, எதுவா இருந்தாலும் சரி, நீதியோட நடக்காவிட்டால் தேவனுடைய தண்டனை தராசுங்கிற குற்றம் நீங்க இந்த பூமியில இருந்து நீங்க எடுக்கப்படுறதுக்கு முன்னாடி அதை நீங்க கண்களால் காண்பீங்க. ஆண்டவர் பரியாசம் பண்ண அவர் விடுறதே கிடையாது. சொல்லாமே சாட்சி இடத்துல நிறைய இருக்கிறது. சொல்லணும்னா சாட்சி சொல்லிட்டே இருக்கு. நம்மளை விட்டு நீங்க இதை உணர்ந்தபடினால்தான் சகை சொல்கிறாங்க, யார்கிட்டயாவது அநியாயமா வாங்கிறது உண்டானால் 4 மடங்கா கொடுத்தாங்க. சொன்னாங்க, இன்னைக்கு விசுவாசிகள் பயப்படுறது இல்லை. குறிப்பா கொடுக்கல் வாங்கல், இந்த இடம் கொடுக்கறது, வாங்கி கொடுக்கறது, அது இல்லை. சமயம் கிடைச்சா அபகரிக்கிற நிலைமையில இருக்கிறாங்க. நியாயம் இல்லாம நடந்து கொள்றாங்க. 5 ரூபா வரணும்னா 5 ரூபா தான் நியாயம். 50 ரூபாய் நீ எடுத்துக்கொண்டா அது அநியாயம். அது தேவன் விசாரிப்பார். உன்னோட போராது உன் பிள்ளை மேல அது தீர்க்கப்படும். அந்த பிள்ளைகள் சிரமப்படுகிறத நீ பார்க்கும்படி அதை வைத்திருப்பார். அந்த பாசம் சொல்லித்தான் இப்ப தப்பிச்சுட்டேன். இப்ப நான் வீடு வாசல் கட்டிட்டேன். இரு, சரி கட்டுகிற ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அதை சரி கட்டின பிறகுதான் அதுல இருந்து அடுத்தடுத்து நீ போக முடியும். சரி கட்டிடுவார். சரி கட்டப்படும். நீதிமானுக்கு சரி கட்டப்படும். சொல்லுகாமே, நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர் மட்டுமல்ல, நீதி உள்ளவர். தாவீதை அடித்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. சத்துருக்கள் தூசிக்க நீ இடம் முடித்தபடினா நான் இதை உனக்கு செய்வேன். நீ கேட்டிருந்தா இஸ்ரவேலில் நிறைய கன்னி பெண்கள் இருக்கு. நீ திருமணம் செய்து கொள்ள ஒன்றும் தடை இல்லை, நீ ராஜா. ஆனா கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ இடம் கொடுத்த. கர்த்தர் பார்க்க மாட்டாருன்னு பச்சை பால் எடுத்துக்கணும். அதனால சொல்றேன், உங்களோடு இருப்பதை உன் பிள்ளைகள் கூட சார்ந்து நீ அவமானப்படுத்தி, நீ ரகசியமா அறைக்குள்ள செஞ்ச சூரிய வெளிச்சத்துல நான் அதை செய்வேன். நீ மேலோடு இருக்கும்போதே உன்னுடைய பட்டயம் வீட்டை தொடரும். உன்னுடைய பிள்ளைகள் கண் முன்னாடி சாவார்.
கர்த்தர் சொல்லுவார். கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க இடம் கொடுத்தாங்க. கவனிக்கிற சொல்லுங்க. நம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் மூணாவது ஒரு சோதனை சொல்லும் பொழுது அவர் தச்சனுடைய குமாரனா இருக்கிறார். அவருக்கு ஒன்றும் இல்லை. பிசாசு அவருக்கு காட்டுது, உலகத்தையும் ராஜ்யத்தையும் மகிமையையும் ஐஸ்வர்யத்தையும் காட்டுது. காட்டி உடனே நீ விழுந்து விட்டா எப்படி தருவேன்? சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கு எப்படி தருவேன்? விழுந்து விடுறது ரொம்ப கஷ்டமான வேலையா? சொல்லுங்க, பிடிச்சிருவோம். அதுதானே பேய் வச்சிருக்கிற வழி. நீ விழுந்து விட்டா அதை தந்துடுவேன். இதை பூரா உனக்கு தருவேன். நீ விழுந்து கும்பிட்டா தருவேன். இதைத்தான் பிசாசு இன்றைக்கு செய்கிறான். ஆதாமுடைய காலத்திலிருந்து செய்கிறான், தானியேலுடைய காலத்திலிருந்து செய்கிறான். இனி அந்தி கிறிஸ்துடைய காலத்துல இந்த சிம்பிள் லாஜிக், விழுந்து கும்பிட்டா அவனை விட்டுருவேன். அந்தி கிறிஸ்து நிறுத்த போற அந்த சுரூபத்தை விழுந்து கும்பிட்டா விட்டுருவேன். முத்திரை ஏற்றுக்கொண்டா விட்டுருவேன். அதை வணங்காத எல்லாரையும் கொலை செய்யும்படி அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பிசாசு அந்த இடத்தை விட்டு நீங்கவே நீங்க. ஒரு விசுவாசியை தன் பாதத்துல விடுகிறதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் கவனிக்காம? கல்யாணத்திலேயோ கல்லறையிலேயோ எதையா கூட இருக்கலாம். அது நமக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வரும். நீ எங்களுக்கு ஒத்து போலேன்னா அவன் கல்லறை விட மாட்டான். நானும் சந்திச்சிருக்கேன். கல்லறை வேண்டாம், கல்யாணத்துக்கு நாங்களும் வர மாட்டோம், நீ வரவே வேண்டாம். அப்படிதான் ஜெயிக்க முடியும், வேற ஜெயிக்க முடியாது. இல்லைன்னா அது நம்மளை வளைச்சிடும். பிசாசு நம்மளை வளைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தும். நல்லது கெட்டதுக்கு வர மாட்டோம், வேண்டாம். கர்த்தருக்காக நிக்கிறதுக்கு வேற வழி இல்லை. சாத்தான் தன் பாதத்தில் விழுக வைக்கிறதுக்கு மூன்றாவது சோதனை என்ன வேணாலும் பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்து உலகத்தையும் சகல ராஜ்யத்தையும் மகிமை காண்பித்து நீ விழுந்து விட்டா இதை தந்துடுவேன். சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் சொல்லுங்க. அப்பாலே போ சாத்தானே. வாசிப்போம். அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து நிமிந்து பாருங்க, முடிச்சிருவோம். முன்னமே பணிவிடை செஞ்சிருக்கலாமா? செய்யக்கூடாது. தேவதூதர்கள் சீக்கிரம் சொல்லுங்க. பணிவிடைங்கிறது அவருக்கு தேவையானதையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார். பணிவிடை சும்மா கையை பிடிச்சு கொடுக்கிறது இல்லை. அவர் பிசாசை ஜெயித்த பின்பு தேவதூதர்கள் வந்தாங்க. தேவ ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க. சொல்லுங்க ஆமென். இயேசுவும் சோதனையை ஜெயித்தார். உனக்கும் அநேக நேரங்களில் பார்த்தோம்னா கஷ்டப்பட்டு உபத்திரவங்களை, பாடுகளை, அவமானங்களை கஷ்டப்பட்டு கர்த்தருக்காக சகித்த பின்பு கர்த்தருடைய தூதர்கள் நம்மளை கணம் பண்ண, நம்மளை உயர்த்த வருவார். அது தேவ ரகசியத்தில். ஆனா நீங்க அந்த பாடுகளை சகிக்கும் போது அவருக்கு தனியா விட்டது போல இருக்கும். நீங்க பாடுகளை சகித்து போகும்போது, சோதனையை சகித்து போகும்போது நீங்க மட்டும் போற மாதிரி இருக்கும். ஆண்டவர் கூட தான் இருக்கிறார். நீ ஜெயித்த பின்பு தேவ தூதர்கள் பணிவிடை செய்தார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அதான் கர்த்தருடைய சித்தம். அவர் உபவாசமா இருந்த பின்பு, பசியா இருந்த போதே தேவதூதர்கள் வந்திருந்தா சோதனையை ஜெயிக்க முடியாது. நாம் சோதனையை ஜெயித்த பின்பு, புடமிடப்பட்ட பின்பு நாம் பொன்னாக விளங்குவேன். இங்க பாடுகள் சோதனையில கர்த்தருக்காக நின்ற பின்பு கர்த்தருடைய தூதர்கள் உங்களிடத்தில் அனுப்பப்படுவார். எத்தனை பேர் கவனிங்க? சொல்லலாம். சத்தியமா இருக்குது. அதுதான் சத்தியமா இருக்கிறது. நம்ம பரீட்சையே வேணாம், பாடுகளே வேணாம், தேவதூதர்கள் வர்றதில்லை. பிதாவாகி தேவன் தேவதூதர்கள் அனுப்புறார். போ, என் குமாரன் ஜெயித்தார். என்னை குமாரன் பிசாசு ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார். பிசாசுக்கு அடிப்படையில் பிசாசுடைய பாதத்தில் விழுக மாட்டார். தேவதூதர்கள் போய் அவருக்கு பணிவிடை செய்யும். சொல்லுங்க. கெத்செமனே தோட்டத்தில் அதை பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதர்கள் அவரை பலப்படுத்தினார்கள். வாசிக்கிறோம். கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பலப்படுத்தினார்கள் தூதர்கள். சொல்லுங்க ஆமென். ஆனா அவர் ஜெபிக்கும் போது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் என்ன சுமக்க முடியல, இதனால சுமக்க முடியல. அந்த பாத்திரம் நீங்கட்டும்னா நீங்கட்டும். ஆனா பாத்திரம் நீங்கல. ஆனா தேவ தூதர்கள் அவரை பலப்படுத்தினார். சொல்லுங்க ஆமென். ஆண்டவருடைய சமுத்திர வெளியில் இருக்கும் ஜெபப்படும்படியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே மேலாய் நம்முடைய ஸ்தோத்திரம். இருதயத்தை ஏறெடுப்போம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாடுகளை, சோதனைகளை, ஆமென், சத்துரு நம்மளை சோதிக்கும் போது, பிசாசு நம்மளை சோதிக்கும் போது நாம் ஜெயம் கொள்ள கர்த்தர் விரும்புகிறோம். ஆமென். கர்த்தருக்காக நாம் நிற்க விரும்புகிறோம். கர்த்தருக்காக நாம் நிற்க விரும்புகிறோம். கர்த்தருக்காக நாம் நிற்க விரும்புகிறோம்.
கர்த்தருக்காக நாம் நிற்க விரும்புகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் சோதனையை கடக்கும் போது, ஆவிக்குரிய சோதனையை கடக்கும் போது, ஆண்டவரே பாடுகளை கடக்கும் போது, வறுமையை கடக்கும் போது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களை கடந்து போகும்போது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஆவியை தருவீராக. ஓ பிசாசை ஜெயிக்க கிருபை தருவீராக. சோதனைக்காரனாகிய சாத்தானை ஜெயிக்க கிருபை தருவீராக. பாவ சோதனையை ஜெயிக்க கிருபை தருவீராக. விசுவாச சோதனையை ஜெயிக்க கிருபை தருவீராக. உண்மையை சோதிக்கும் போது உண்மையாய் நடக்க கிருபை தருவீராக. சோதரிகிறோம் ஆண்டவரே, சோதரிகிறோம் ஆண்டவரே, சோதரிகிற எல்லாரும் கரங்களை சோதனை கர்த்தருடைய சமூகத்தில் தேவனின் பிரியமானதை தெரிந்தெடுக்க